ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மாங்காயை நல்லா அலசிட்டு அதை வந்து இந்த செத்துற கட்டை இருக்குல்ல, அந்த கேரட்டு இது எல்லாமே செத்துவோம்ல, காய்கறி எல்லாம், அந்த செத்துற கட்டையில் இந்த இருக்குல்ல, இதுமாரி ஒரு இருக்கும். அதில் வந்து நல்லா மாங்காயை செத்திட்டு நைஸாக வந்துடும். இப்போ நான் என்னென்னா எல்லாத்தையுமே முடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால தான் அது எல்லாமே சொல்கிறேன். செத்திட்டு நைஸாக இருக்கும். அதை வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். அதில் மிளகாய் வறுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் வச்சுக்கலாம். நான் வந்து பெருங்காயம் போட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்தா அந்த பிளேடு ஏதாச்சும் இதாகிடும், தேஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அதை எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அந்த மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாய், வெந்தயம், பெருங்காயத்தூள் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம்னா எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சு ஒரு சட்டியில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா வெடித்ததும் பூண்டு கொஞ்சம் உரித்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதும் மாங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த பொடியையும் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஊறுகாயை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெயை ஊற்றி, வெறும் எண்ணெயிலே, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா வீணாக போய்டும் அந்த ஊறுகாய். வெறும் எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பழையதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பழையது, மோர் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கு எல்லாமே தொட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாயை பழையதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், மோர் சாதம், வந்து சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.